ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இதனால் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தின் பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. இயேசு சொன்ன ஒரு வார்த்தையை ஆண்டவர்கிட்ட யார் போனாலும் அவர் ஏற்றுக்கொள்வார். அவர் புறம்பே தள்ளுவதில் இந்த பூமியில் இந்த நாட்களில் வியாதியஸ்தர்களை கொண்டு வந்தார்கள், சுகமாக்கி கொடுத்தார். அந்த வண்ணமாக திரும்பி போகவில்லை. படுக்கையில கிடக்கிறவர்களை தூக்கிட்டு வந்தாங்க. அங்கேயும் இயேசு பார்த்து மனதுருகி எழுந்து நடக்க பண்ணினார். பார்வையற்றவர்கள் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். என் மரித்தவர்களை கூட உயிரோடு எழுப்பி கொடுத்தார். எப்படிப்பட்ட பிசாசின் போராட்டத்திலோ பலவீனத்திலோ வியாதியிலோ வந்தவர்களை கூட ஆண்டவர் இவங்க தகுதி இல்லை, இவங்க அன்பிட், இவங்க பரிசுத்தம் இல்லை, இவங்களெல்லாம் இவங்க சரி கிடையாதுன்னு சொல்லி வந்தவங்களை சரி பண்ணித்தான் அனுப்பினார். ஏனால் ஆண்டவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அதைதான் சொல்லுகிறார், நீங்கள் யார் வந்தாலும் அவர் ஏற்றுக்கொள்வார். அதோடு மட்டுமல்ல, மாற்றுவார் உகந்த பாத்திரமாய். அவரோட குயவன் களிமண் கையில் இருக்கும்போது மண்ணாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த குயவன் கைக்கு போன பிற அந்த அழகிய பாண்டமாக அது மாறிவிடும். போகாத வரை அது மண்ணாகத்தான் இருக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையும் கூட அப்படித்தான். ஒருவேளை நீ பலவீனமாகி அதிக வியாதியில முற்றிவிட்டால், சீரியஸ் கண்டிஷன், மருத்துவம் ஏற்றுக்கொள்ளாத அல்லது சில மருத்துவம் இது முடியாதுங்க, எங்களால முடியாதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஏசு அப்படி கிடையாது. அமெரிக்க தேசத்தின் செயின்ட் லூயிஸ் நகரத்துல ஒரு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன் இருந்தார். அவர் அந்த பகுதியில் ஒரு வழக்கறிஞரை பார்க்க போய் அவரோடு சில ஆலோசனைகளை கேட்பது உண்டு. வழக்கு ரீதியாக டெய்லி போயிட்டு வந்துட்டு இருப்பாரு. அடிக்கடி பாப்பனா அவருக்குள்ள ஒரு எண்ணம் இருந்தது, எப்படியாவது இந்த அட்வொகேட்டை நம்ம ஆண்டவருக்குள்ள நடத்தணும், ஏதாவது கேட்கணும்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்ன பண்ணாராம், புறப்பட்டார். எல்லாத்தையும் முடிச்சுட்டு போகும்போது திருப்பி வெளியே போனவர் கதை திறந்து வந்துட்டு, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், நான் பல நாட்களா வந்தேன், அப்படி போயிருந்தேன், கொஞ்சம் ஹெசிடேட் பண்றேன், எப்படி கேட்கவா வேண்டாமா, தைரியமா கேளுங்க, இதுல என்ன இருக்குன்னு அவர் கேட்டாரா. நீங்கள் ஏன் கிறிஸ்தவரா மாறக்கூடாது, மாறல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த அட்வொகேட் தலையை கீழே குடிஞ்சிட்டு, நான் எப்படி மாற முடியும், நான் தான் நல்லா குடிக்கிறேன், எனக்கு அந்த குடி பழக்கம் இருக்குது, நான் அதுக்கு தகுதியே கிடையாதுல்ல, அதனால இதெல்லாம் யோசிக்கிறது இல்லைன்னு சொல்லவர் சொல்லுகிறார். உடனே திரும்பி சொல்ற, நான் கேட்டது நீங்க குடிக்கிறீங்க அதெல்லாம் நான் கேட்கல, நீங்களே கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள கூடாதுங்கிறத நான் கேட்கறங்க போது, அப்புறம் நான் என்ன செய்யணும், யாருமே இந்த மாதிரி என்கிட்ட கேட்கலையே இது வர அப்படின்னு சொல்லும் போது உட்கார்ந்து பேச ஆரம்பிக்கிறாரு. உங்களுடைய பலவீனம் ஆண்டவருக்கு தெரியும், உங்ககிட்ட இருக்க குறைவு ஆண்டவருக்கு தெரியும், உங்களால விட முடியல. ஆனா நீங்க ஆண்டவர் சமூகத்துல அந்த பலவீனத்தை மாற்ற எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க, அல்லது பலம் கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, பலப்படுத்துவாரு, அதுல இருந்து விடுவிப்பார், மாற்றத்தை கொடுப்பாரு. நீ நிறைய பேருக்கு பிரச்சனை அதுதான், தங்களுடைய பலவீனத்தை நினைச்ச உடனே இதை யாராலும் மாற்ற முடியாது. ஒரு பக்கம், மறுபக்கத்துல இந்த பலவீனம் இருக்கிறனால ஆண்டவர் நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டாரு, அதனால அப்படியே வாழ்ந்து அப்படியே மறித்து விடுகிறார்கள். அப்ப அந்த அட்வொகேட் யோசிக்க ஆரம்பித்தாரா, என் பலவீனத்தை அவரால் மாற்ற முடியுமா, நான் ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்பாரா, இந்த குடிப்பழக்கத்திலிருந்து என்னால விடுதலை ஆக முடியுமா. வார்த்தைகள் எடுத்து வேதத்தை விலக்கி 2 பேரும் முழங்கால் போடுறாங்க. இவர் சொல்றாரு, பலவீனத்தை அறிக்கைடுறாரு, நான் குடிக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், நான் குடிக்கிறதுனால என் மனைவிக்கு கஷ்டம், என் பிள்ளைகள் எங்க அப்பா குடிகாரரா இருக்காங்கன்னு சொல்லி அதுக்கு ரொம்ப அவமானம், அதையும் தாண்டி எவ்வளவு பணம் சம்பாத்தியம் பண்ண அந்த பழக்கம் என்ன விட்டு போக மாட்டேங்க, ஆண்டவரே எனக்கு இறங்குங்க, பலன் தாங்க, மன்னிங்க, இதை விட உதவிச்சிங்கன்னு அங்கே ஆண்டவர் கிருபை கொடுக்கிறாரு, ஆண்டவர் மாற்றத்தை கொடுக்கிறாரு, ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள அந்த மனிதர் வராரு. அதோடு மட்டுமல்ல, பிற்காலத்துல அந்த அட்வொகேட் ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்த ஒரு பெரிய பாத்திரமா மாறுறாரு. யார் தெரியுமா அந்த அட்வொகேட்? அவர்தான் டாக்டர் C.I. கோஃபீல்ட் சொல்லி ஒத்துவாக்கிய வேதாகமத்தை நமக்கு அறிமுகப்படுத்துற ரெஃபரன்ஸ் பைபிள் சொல்லுவாங்க. ஜனங்களுக்கு பயனுள்ளதா இருக்கக்கூடிய அந்த ரெஃபரன்ஸ் பைபிளை எழுதி அதுக்கு எல்லாவற்றையும் அட்டவணைப்படுத்தி கொடுத்தவர். பாருங்க, அவர் குடித்து தயதில்லாத மனுஷனை ஏசாமிட்ட வந்தாரு, ஏசாமி ஏற்றுக்கொண்டார், அவரை புறம்பே தள்ளவில்லை, ஏற்றுக்கொண்டு அவரை ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமா அன்று எழுதி கொடுத்த வேதாகமம் இன்று வரை அநேக தேசங்கள்ல உள்ள ஆண்டோட பிள்ளைகளுக்கு பயன்படுகிறது. யாரையும் ஆண்டவர் பயன்படுத்த முடியும், யாரையும் புறம்பே தள்ள மாட்டார். ஒரு பலவீனத்தோடு கூட இருக்கலாம், சுகவீனத்தோடு கூட இருக்கலாம், அன்பிட்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு ஞானம் இல்லைன்னு சொல்லலாம். யாராக இருந்தாலும் இயேசுவேன்னு சொல்லி கேட்கும் பொழுது பலன் கொடுப்பார், ஞானம் கொடுப்பார், விடுதலை இல்லாத இடத்துல விடுதலை கொடுப்பார், அற்புதத்தை செய்வார், அதிசயமா நடத்துவார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நீர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவனப்பா,
யாரையும் உம்மால் எடுத்து பயன்படுத்த முடியும், எப்படிப்பட்ட நபரையும் மாற்ற முடியும், எப்படிப்பட்ட சுபாவத்தையும் மாற்ற முடியும். இல்லாததை இருக்கிறத அழைக்கிற தேவன், மாற்றுகிற தேவன், உருவாக்குகிற தேவன். அப்பா, பலவீனத்திலே போராடி கொண்டு இந்த பலவீனத்தின் நிமித்தமா ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார், என் ஜெபம் கேட்கப்படாது சொல்லி பின்வாங்கி போய் சோர்ந்து போய் நம்பிக்கை அந்த பிள்ளைகளை எனக்கு தைரியம் கொடுத்து மீண்டும் அவருடைய சமூகத்துக்கு நேராக உம்மை கிட்டிச் சேர அவருடைய முகத்தை நோக்கி பார்க்க நீர் அவருடைய உள்ளங்களிலே ஏவுவீராக, பேசுவீராக. சமூகத்தில் வந்து நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து பலவீனங்களை மாற்றி பலப்படுத்தி உமக்காக பலத்த காரியங்களை செய்ய நீர் அனுக்கிரகம் பண்ணும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிற இந்த நாள் முழுவதும் நடத்தல் இருக்கட்டும், கிருபை இருக்கட்டும். துதிகனமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். எந்த ஒரு மனிதனை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த முடியும். சாதாரணமாக எண்ணிவிட வேண்டாம், ஏன் அற்பமாக கூட எண்ணிவிட வேண்டாம். என் ஆண்டவர் அவர்களை தான் அற்புதமாக பயன்படுத்த விரும்புகிறார், பயன்படுத்துகிறார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.